அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையே தீர்வு ஏற்பட திருப்பீடம் ஆதரவு. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையே நிலவிவரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண திருப்பீடம் தனது ஆதரவை வழங்குகிறது. பேராயர் கப்ரியேல் கேச்சர் ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றிய திருப்பீட பிரதிநிதி பேராயர் கப்ரியேல் கேச்சர் அவர்கள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையேயான மோதல்களுக்கு இரு நாடுகளின் தீர்வு காண ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவிவரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தனது ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியுள்ள பேராயர் கேச்சர் அவர்கள் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை அடைய பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மோதலை தீர்ப்பதற்கு பலம் அல்ல, மாறாக பல்நோக்கு உரையாடல் மிக முக்கியமானது என்று கூறிய பேராயர் கேச்சர் அவர்கள் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கு அண்மை கிழக்கின் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் நிவாரண முகமை UNRWA செய்து வரும் பணிகளை பாராட்டி மத்திய கிழக்கு நாடுகளில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் அதன் முக்கிய பங்கை வலியுறுத்தினார். அண்மை கிழக்கின் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் நிவாரண முகமை மீதான தாக்குதல்களை கண்டித்துள்ள பேராயர் அந்த அமைப்பின் பணி சுதந்திரமாகவும் மற்றும் மனிதாபிமான கொள்கைகளுக்கு ஏற்பவும் தொடர்வதை உறுதிப்படுத்த அனைத்துலக ஆதரவுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் அண்மை கிழக்கின் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் நிவாரண முகமைக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆதரவை வலுப்படுத்துமாறு அனைத்து நாடுகளையும் வலியுறுத்தினார். பேராயர் கேச்சர் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.